ஹே ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மை லிட்டில் ஹாப்பினஸோட 2021-22 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, ஸோ அவங்களும் நம்ம வானும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வான் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் நினைவு வருது. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் ஒரு பார்ட்டிக்கு வேலைக்கு போயிருந்தேன். ஸோ அந்த இடத்துல இந்த வானும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் 2 பேரும் சேர்ந்து மியூசிக்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி இருந்துட்டேன். அவர் என்னை பிரேக்கப் பண்ணிட்டாரு. என்னோட இந்த காதலும் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த வானும் பாத்தீங்கன்னா, ஐயோ நான் எப்படி கிஸ் எல்லாம் பண்ணேன், இனிமேல் அவ பக்கத்துல கூட நெருங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயினும் அவங்க ஹீரோக்கு கால் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப ஹாஸ்பிட்டல் போனா அந்த இடத்துல நம்ம சூ இருக்காங்க. சோ சூ கிட்ட கேட்கும்போது அவன் தனியா ரூம்ல குவாரண்டைன் பண்ணப்பட்டிருக்கான், உள்ளதா இருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து மயக்கத்துல இருப்பாரு. இப்ப ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நான் உங்க கூட பேசாம இருந்திருக்க கூடாது, உங்க கூட சண்டை போட்டு இருக்க கூடாது, உன்னை விட்டு நான் போயிருந்திருக்க கூடாது, உன் பக்கத்துல நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ 2 பேரும் அந்த இடத்துல அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வெளியே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து குடிச்சிட்டு கீழே அப்படி இப்படின்னு விழுந்திருப்பாங்க. இப்ப வந்து அவங்க அப்படியே சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. இங்க பாரு, நீ ரொம்ப அதிகமா குடிச்சிட்டு அப்படியே கீழே எல்லாம் விழுந்து கிடக்குற, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ திரும்பி வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப கீழே வந்துட்டு இனிமேல் நான் நானா இருக்க போறேன், நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது இல்ல, நான் யாரையுமே காதலிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு கான்பிடென்டா அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங் கொடுத்திருப்பார்ல ஒரு கர்ச்சீப், அதை திரும்பவும் நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்துறாங்க. இது நினைச்சு அவர் ரொம்பவே கவலைப்படுறாரு. என்னடா அப்ப அவளுக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, நம்ம தான் தேவலாம் என்னென்னமோ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஒரு பார்ட்டி மாதிரி ஒரு ஹோட்டல்ல புக்லாம் பண்ணிருப்பாங்க, டேபிள்லாம். சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அந்த கசின் கூப்பிடும் போது நம்ம ஹீரோ வந்து இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற இந்த ஜூனியர் டாக்டர் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஆல்ரெடி இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்டோட ரிலேட்டிவ்ல இருப்பாங்களா, அவங்க எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்டா பேஷண்ட் அங்க அத்தனை பேர் கிடக்குறாங்க, நீங்க பாட்டிக்கு டாக்டர் எல்லாம் சேர்ந்து இங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சண்டை வந்துருது. அப்புறம் நம்ம ஹீரோலாம் அங்க வந்துடுறாங்க. நம்ம கசினுக்குலாம் பாத்தீங்கன்னா மண்டையில ரத்தம்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்து அங்க இருந்து எல்லாத்தையும் கூட்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. சோ எல்லாருமே அங்க அவங்களோட சைட்ல இருக்கிற ட்ரூத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அன்னைக்கு நைட்டு அந்த ஜூனியர் டாக்டர் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கே கூட்டு போய் நம்ம ஹீரோவே எல்லாத்துக்கும் பிடிச்சது எல்லாத்தையும் சமைச்சு போட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சதும் சமைச்சு போட்டு இருப்பாரு. இப்போ இந்த பக்கம் இந்த வான காமிக்கிறாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிருப்பாங்க. எதுக்காகனா அவங்க ஒரு கிட்டார் கொடுத்திருப்பாங்களா, சோ அதை திருப்பி கொடுக்கறதுக்காக. அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா இதுக்கு மேல என்னால சத்தியமா அவனோட இருக்க முடியாது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலாம்னு வரும்போது அவங்க வந்து ஒரு டெடி பியர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க இருந்து பபிள்ஸ் எல்லாம் விட்டு ஜாலியா குழந்தைங்களோட விளையாண்டு இருக்காங்க. நம்ம இல்லைன்னா கூட இவ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கா, நம்ம தான் இவளை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போவாரு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி அவங்க தலையை காமிச்சா அவங்க அப்படியே உள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே தான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல் வெளியே நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி சண்டை போட்டாங்களே, சோ இதனால இந்த ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டை யாருமே மதிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ இதனால நம்ம ஹீரோ மேலதான் கேஸ் விழுந்திருக்கும். சோ அங்க இருக்கிற டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் மேல கேஸ் இருக்கு, சோ அதனால கொஞ்ச நாளைக்கு உன்னைய சஸ்பெண்ட் பண்ற மாதிரி உனக்கு லீவ் கொடுக்குறோம், நீ போய் ஜாலியா வீட்ல இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அங்க இருக்கிற கோ டாக்டரும் சோ சாரி, எங்களால மட்டும் தானே உங்களுக்கு இப்பெல்லாம் நடந்தது, சோ அதனால நாங்க வேணா லீவ்ல இருக்கோம், நீங்க இருங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்க இப்பதான் கரியருக்குள்ள வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு பேக் ஃபயரா இருக்கும், சோ நீங்க இருங்க, நானே இருக்கேன், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ வானும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் தேடி வருவாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. சோ இவங்களும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை ரொம்பவே அழகா மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அப்பா இனிமேல் நான் உங்களோட பிசினஸே பாத்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நான் அந்த கடையை வித்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் சரிம்மா நீ வாமா, எப்பயுமே நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஹோட்டலை வந்து நாங்க வித்துட்டோம், இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு நீ வராத, என்னை மீட் பண்றதுக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வான் பாத்தீங்கன்னா அங்க வந்து கேக்குறாரு. அவர் வந்து கேட்கும்போது ஆமா என்னால முடியாது, இதுக்கு மேல நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க, நான் இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, நான் இங்க இருந்து போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வானுக்கும் இந்த ஃப்ரெண்ட் மேல லவ் வந்திருக்கும், அதை ப்ரப்போஸ் பண்றதுக்கு தான் வந்திருப்பாரு. ஆனா இவங்க இப்படி சொல்றதை பார்த்து அவங்களே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு நம்ம வானும் சேர்ந்து. இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம ஊருக்கு போயிட்டு வரலாம், நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், ஃபிளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோட்ட சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது இங்க பாரு எங்க அம்மாக்கு வந்து இன்னொரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, சோ என்னோட ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த போட்டோலாம் காமிச்சிட்டு இப்ப ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப் ஃபாதரும் பேசிட்டு இருக்காரு, என்னோட பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க, அவ எனக்கு பொண்ணா இல்ல அப்படின்னாலும் என்னோட ஒய்ஃபோட பொண்ணு, சோ தயவு செஞ்சு அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க, அவ எந்த சூழ்நிலையிலும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஃபுல்லா குடிச்சிருக்காரு நம்ம ஹீரோவும். சரி ஓகே அங்கிள் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நீ வா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை தூக்கி பெட்ல எல்லாம் படுக்க வைக்கிறாங்க. நீ ஏன் இவ்வளவு குடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ரிட்டர்ன் ஃபிளைட்ல ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேல போட
போடப்பட்ட கேஸ் இன்னும் சிவியர் ஆகுது. ஸோ அதனால இன்னும் ஒரு மாசம் வந்து லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஹக் கொடுக்குறாங்க. இப்போ அதை நினைச்சு நம்ம ஹீரோயிங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ கவலைப்படாத, எதுனாலும் பாத்துக்கலாம், தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.